பாடல். நித்தியமாம் பெருநூலைக் கேளுமுன்னே நேர்மையுடன் மனமடக்கி நில்லுமென்றேன் சத்தியமாய் வாசிதன்னைச் சலனமின்றி தத்துவமாம் பிராணனிலே தங்கி நில்லு சித்தியென்ற சொல்லுக்கோர் எல்லைதானோ செகத்திலவர் கண்டது உன் சித்தியாமோ வித்தையென்ற கலைகள் சொன்ன நூல்களெல்லாம் மேதினியில் பொய்மை என விளம்பினாரே. விளக்கம். இந்த பாடலில் அகத்தியர் ஒரு மிக முக்கியமான நிபந்தனையை விதிக்கிறார். வெறும் புத்தகத்தை படிப்பதாலோ அல்லது மனப்பாடம் செய்வதாலோ மட்டும் இந்த ஞானம் கிட்டிவிடாது என்கிறார். 1. மனமடக்கம். நேர்மையுடன் மனமடக்கி நில்லு அறிவுசார் தேடலுக்கு மிக முக்கியமானது அமைதியான மற்றும் நேர்மையான மனம். அலைபாயும் மனதை கொண்டவர்களுக்கு பாடலின் உள்ளர்த்தம் புரியாது. 2. வாசியோகம். மூச்சுப்பயிற்சி. வாசிதன்னை சலனமின்றி பிராணனிலே தங்கி நில்லு சித்த மருத்துவத்தின் மற்றும் யோகாவின் அடிப்படை வாசி சுவாசம். சுவாசத்தை முறைப்படுத்தி பிராணனை உடலுக்குள் நிலைநிறுத்த வேண்டும். இதுவே ஞானத்திற்கான திறவுகோல். 3. உலகியல் சித்து உண்மையான ஞானம். இந்த உலகம் சித்தி, மந்திர சக்திகள், மாயைகள் என்று எதை சொல்கிறதோ அது உண்மையான சித்தி அல்ல என்று அகத்தியர் எச்சரிக்கிறார். மற்ற சாதாரண கலைகள், மந்திர தந்திரங்கள் பற்றி பேசும் நூல்கள் எல்லாம் இதற்கு முன்னால் பொய்மை, மேலோட்டமானவை என்று அவர் கூறுகிறார். அதாவது ஆத்ம ஞானத்திற்கு முன்னால் புற உலகச் சித்துகள் அர்த்தமற்றவை. மெய்ப்பொருள், உள் அர்த்தம். வாசி. இங்கே வெறும் காற்று என்று மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது. வாசி என்பது உடலையும் பிரபஞ்சத்தையும் இணைக்கும் ஒரு பாலம். சுவாசத்தை கவனிப்பதன் மூலம் உடலின் இயக்கத்தை உணர்ந்து அந்த பிராணனை தியானத்தின் மூலம் உட்புகுத்தினால் மட்டுமே இந்த 1500 பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கும் ரசவாதம் மற்றும் மருத்துவ குறிப்புகள் விளங்கும். எச்சரிக்கை. பல நூல்கள் மேலோட்டமான தகவல்களை மட்டுமே தந்து மக்களை திசை திருப்புகின்றன. ஆனால் இந்த பெருநூல் காவியம் உண்மை பொருளை ட்ரூத் மட்டுமே பேசுகிறது என்பதால் இதை பயிலும்போது முழு கவனமும் அகமுகமாக இன்னர் ஃபோக்கஸ் இருக்க வேண்டும். பாடம். அகத்தியர் மிக தெளிவாகச் சொல்கிறார். சுவாசம் சீராக இல்லாதவனும் மனம் அலைபாய்பவனும் இந்த உண்மைகளை உணர முடியாது.